எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நிபா வைரஸ் பத்தின சில முக்கியமான விஷயங்களை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க போறோம். இத பத்தி சரியா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்மையும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் பாதுகாப்பா வச்சுக்கலாம். சரி வாங்க, இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். நம்ம பக்கத்து நாடான இந்தியாவுல நிபா வைரஸ் பாதிப்பு இருக்குன்னு செய்தி வந்ததும் நம்ம எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான். அடடா, நாம இதுக்கு பயப்படணுமா? இது ஒரு சரியான கேள்விதான். ஆனா பயப்படுறதுக்கு முன்னாடி உண்மை நிலவரம் என்னன்னு நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு நல்ல செய்திய சொல்லிடுறேன். இப்போதைக்கு இலங்கையில நிபா வைரஸால எந்த பாதிப்பும் பதிவாகல. அதனால நாம தேவையில்லாம பதட்டப்பட தேவையில்ல. ஆனா அதே நேரத்துல ரொம்ப அசால்ட்டாவும் இருக்கக்கூடாது. சரியான தகவல்களோட விழிப்பா இருக்கிறதா நமக்கான மிகப்பெரிய பாதுகாப்பு. சரி, நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த நிபா வைரஸ் உண்மையிலே ஒரு அச்சுறுத்தலா, அத பத்தின விழிப்புணர்வு நமக்கு ஏன் தேவைன்னு பாப்போம். அப்புறம் நிபா வைரஸ்னா என்ன, அதோட அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஆபத்து எந்த அளவுக்கு பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டு, கடைசியா இதுல இருந்து நாம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு சில எளிய வழிகளையும் தெரிஞ்சுக்க போறோம். முதல் கட்டமா நிப்பா வைரஸ்னா என்ன, அது எப்படி பரவுதுங்கிற அடிப்படையான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கலாம். இது தெரிஞ்சாதான் மத்த எல்லாமே நமக்கு சரியா புரியும். நிபா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ஜூனாட்டிக் வைரஸ். என்னடா இது புது வார்த்தையா இருக்குன்னு யோசிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா சொன்னா, இது விலங்குகள் கிட்ட இருந்து மனுஷங்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ். ஒரு தடவை மனுஷங்களுக்கு வந்துட்டா பாதிக்கப்பட்ட நபர் மூலியமா மத்தவங்களுக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. இங்கதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, இது எப்படிதான் பரவுது? இதோட ஆணி வேரே இந்த பழந்திங்கிற வவ்வால்கள் தான். இந்த வவ்வால்கள் மூலமா பன்றிகள் மாதிரி மத்த விலங்குகளுக்கு பரவி அதுக்கப்புறம் அதுங்க மூலமா நமக்கு வரலாம். இல்லனா வவ்வால்களோட எச்சில் பட்ட பழங்களை நாம சாப்பிட்டாலும் இது நேரடியா பரவலாம். ரொம்ப முக்கியமா நிபா பாதிச்ச ஒருத்தரோட உடல் திரவங்கள், அதாவது எச்சில், ரத்தம் மாதிரி விஷயங்கள் மூலமா அடுத்தவங்களுக்கும் பரவும். ஓகே, ஒருவேளை ஒருத்தருக்கு நிபா தொற்று வந்துட்டா அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே அதோட வேலைய காட்டாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். சிலருக்கு 4 நாள்ல அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கலாம், சிலருக்கு 14 நாள் கூட ஆகலாம். இந்த இடைப்பட்ட காலத்தை தான் நாம இன்குபேஷன் பீரியட்னு சொல்றோம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இதோட அறிகுறிகள் ஒரு சாதாரண காய்ச்சல் மாதிரி தான் தெரியும். பயங்கரமான காய்ச்சல், தாங்க முடியாத தலைவலி, உடம்பு வலின்னு இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி, வாந்தி, இருமல், மூச்சு திணறல் மாதிரியான சுவாச பிரச்சனைகளும் வரலாம். ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகுது. சில பேருக்கு இந்த நோய் முத்தி போய் மூளையில வீக்கத்தை உண்டாக்கிடும். இதுக்கு பேரு என்செஃபலைட்டிஸ். இப்படி ஆயிட்டா வெறும் 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள சுயநினைவை இழந்து கோமா நிலைக்கு போற அபாயம் இருக்கு. நிபா வைரஸ்னு சொன்னதும் அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு ஒரு கேள்வி வரும். அது தனியா பார்த்தா நமக்கு அதோட தீவிரம் புரியாது. அதனால வாங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச கோவிட்-19 கூடவும் சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் கூடவும் ஒப்பிட்டு பார்ப்போம். அப்போதான் இதோட உண்மையான முகம் நமக்கு தெரியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு. நல்லா கவனிங்க. கோவிட்-19 காத்துல பரவறதால ரொம்ப வேகமா பரவும். ஆனா அதோட இறப்பு விகிதம் கொஞ்சம் கம்மிதான். ஆனா நிபா வைரஸ் நல்ல வேளையா உடல் திரவங்கள் வழியாதான் பரவும். அதனால அதோட ஸ்பீடு கொஞ்சம் கம்மி. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆனால்னு இருக்கு. அதனால வர இறப்பு ஆபாயம் மிக மிக அதிகம். சிம்பிளா சொன்னுனா, கோவிட் வேகமா பரவும், ஆனா கொல்ற சக்தி கம்மி. நிபா மெதுவா பரவும், ஆனா அதோட பாதிப்பு ரொம்பவே கடுமையானது. இந்த சார்ட்ட பாருங்க. இது வெறும் நம்பர் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை. சாதாரண காய்ச்சலுக்கு இறப்பு விகிதம் 0.1%க்கும் கம்மி. கோவிடுக்கு 1-3%. ஆனா நிப்பாவை பாருங்க, 40-75%. யோசிச்சு பாருங்க, 100 பேர்ல கிட்டத்தட்ட 75 பேர் வரைக்கும் இறந்து போறாங்க. இது எவ்ளோ பெரிய ஆபத்துன்னு இப்ப புரியுதா? ஐயோ, இவ்ளோ ஆபத்தான நோயான்னு பயப்படாதீங்க. இதிலிருந்து நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறது? இப்ப நாம பிரச்சனையிலிருந்து தீர்வுக்கு வரலாம். நம்ம மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். நிபா வைரஸ குணப்படுத்துறதுக்குன்னு தனியா எந்த மருந்தும் இல்ல, தடுப்பூசியும் இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அதனால வருமுன் காப்பதுதான் ஒரே வழி, சிறந்த வழியும் அதுதான். அதுக்கு நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். கோவிட் காலத்துல நாம கத்துக்கிட்ட அதே பாடங்கள் தான். பாதிக்கப்பட்டவங்களோட எச்சில், ரத்தம் மாதிரி எந்த உடல் திரவத்தையும் தொடக்கூடாது. அவங்க யூஸ் பண்ண தட்டு, டம்ளர், துணி எதையும் நாம யூஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி சோப் போட்டு நல்லா கைய கழுவணும். யாருக்காவது இருமல், தும்மல் இருந்தா அவங்க பக்கத்துல போகும்போது மாஸ்க் போட்டுக்கணும். ஆக
நிபாவை கேட்டு நம்ம பதட்டப்பட வேண்டாம். ஆனா கண்டிப்பா விழிப்பா இருக்கணும். சரியான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நம்மளோட முதல் பாதுகாப்பு. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் கூட ஷேர் பண்ணுங்க. பயத்தை இல்ல, விழிப்புணர்வா பரப்புவோம். ஏன்னா அறிவுதான் நம்மளோட உண்மையான கவசம். விழிப்புணர்வு தான் நமது வெற்றி.